ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேகமான உலகத்திலே மனிதர்களை பார்க்கிற பொழுது ஏதோ பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சிலருக்கு குளிப்பதற்கு கூட நேரமில்லை, பலருக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லை, சிலருக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை. எனவே தான் சொன்னேன், வேகமான உலகத்தில் நம்மை போன்ற பலர் பரபரப்பாக, சுறுசுறுப்பு என்ற பெயரிலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த வேகமான உலகத்திலே, நவீன உலகத்திலே நான் பார்க்கிற பொழுது அனுபவிக்கவர்களே, இந்த மனிதனுடைய உடல் சுமை குறைந்திருக்கிறது. முன்னொரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், மளிகை கடைக்கு செல்கிற பொழுது பேரனையோ பேத்தியையோ கூட்டிக் கொண்டு ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொடுப்பதற்காக ஒரு 50 பைசாவை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்தோனியினுடைய கடைக்கு சென்று சீரகம் 50 கிராம், மிளகாய் 100 கிராம், மல்லி, அரிசி என கிலோ கணக்கில் அதை சுமப்பதற்கு பேரனை தலையில் வைத்து சுமக்க வைத்துவிட்டு ராணியை போல அந்த சுமையை சுமந்து கொண்டு அந்த பையன் வருவதை பார்த்து கொண்டு ருசித்து 50 பைசாவையும் கொடுத்து அவனுடைய சுமையை அந்த இல்லத்தை நோக்கி அவன் கொண்டு வருவதை நாம் பழைய காலத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. சுமைகளை சுமக்க வேண்டியதில்லை, நீங்கள் கடைக்கு செல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய வீட்டிலிருந்து அலைபேசியில் நீங்கள் ஆர்டர் செய்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஒருவர் வருகிறார். அவர் வாகனத்தில் வந்து டோர் டெலிவரி என்ற பெயரிலே உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். எனவே உடல் சுமை குறைந்து விட்டது என்பது பொருட்கள் வாங்கி செல்லக்கூடிய நமக்கு இன்றைய காலத்தில் தெரியும். முன்னொரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பணியாரம் சுட வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த மாவு இருக்குல்ல, உருண்டை இந்த இதில் போட்டு இடிப்பாங்களே, என்ன மாவு? அது உலக்க மாவா? இடிமாவு வீரர்கள் என்று உலக்கை வைத்துக் கொண்டு சில வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் போட்டு டம் டம் என்று உடைத்து ஒரு மாவை கொண்டு வருவாங்க. சில நேரத்தில் அந்த மாவை கடிக்கக்கூடிய எண்ணெய் போன்றவர்களுக்கு பல் கூட உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு வலிமையான உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அண்மையில் என்னுடைய மேடையில் ஒரு சிறுவன் வந்தான். என்னுடைய அறையிலே அல்லது அந்த சாப்பாட்டு அறையில் எள்ளுருண்டை இருந்தது. நான் எள்ளுருண்டையை எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். அவன் என்னை மேலும் கீழுமாக பார்த்தான். இது என்னது என்று பார்த்தான். பார்த்து விட்டு மணத்து பார்த்தான். மணத்து பார்த்தவனுக்கு பிடிச்சதோ பிடிக்கல. ஃபாதர், இதை நீங்க வேணா சாப்பிடுங்க, இது எங்க உள்ளது என்று கேட்டான். நான் அவனிடம் கேட்டேன், இதன் பெயர் தெரியுமா என்று கேட்டேன். அவன் சிரித்து கொண்டு கருப்பு உருண்டை என்று சொன்னான். நான் சொன்னேன், தம்பி, இது கருப்பு உருண்டை இல்லை, எள்ளுருண்டை என்று சொன்னேன். முன்னொரு காலத்தில் அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் நாம் சாப்பிட்டு வலுவாக இருந்தோம், உடல் வலிமையோடு இருந்தோம். ஆனால் இன்று வேக உணவுகள் எல்லாம் வந்து நம்முடைய உடல் வலிமையை இப்பொழுது குறைத்து விட்டது என்பது நமக்கு தெரியும். எனவே உடல் சுமை இன்று எங்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய மீனவர்களை எடுத்து பாருங்கள். முன்னொரு காலத்தில் கட்டுமரத்தை அந்த தண்ணியிலிருந்து அல்லது கடலில் இருந்து கரையில் ஏற்றுகிற பொழுது ஏலேலோ என்றெல்லாம் அந்த இதெல்லாம் பாடி எடுத்து தடியெல்லாம் வச்சு உருளி போட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த மரங்களை எல்லாம் ஏற்றுவார். ஆனால் இப்பொழுது பார்க்கிற பொழுது சில ஊர்களுக்கு செல்கிற பொழுது பார்க்கிறேன், ஒரு 4 சக்கர எந்திரம் வந்திருக்கிறது, ஒரு வண்டி. அதில் ஒரு கயரை கட்டி இருக்கிறார்கள். அந்த மரத்தோடு சேர்த்து அந்த வண்டி குர் என்று அங்கு போகிறது. அந்த மரம் அப்படியே அங்கு கடல்ல இருந்து மேலே வருகிறது. இவங்க மீனவர்கள் எல்லாம் அந்த மரத்துக்கு பின்னால் ஓடுகிறார்கள். இவ்வளவு வேகமாக செல்கிறது அந்த மரத்தை பிடிப்பதற்காக. எனவே மரத்தை தொலைந்து சென்ற, மரத்தை ஏற்றுவதற்கு தடியை பயன்படுத்திய, உருளியை பயன்படுத்திய ஒரு கலாச்சாரம் சுமை குறைந்து விட்டது. இப்பொழுது அதை இயந்திரம் செய்கிறது. நம்முடைய குடும்ப பெண்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உடல் அளவிலே எந்த சுமையையும் அவர்கள் தாங்குவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
ஆற்றங்கரையில் சென்று துணிகளை, அழுக்கு துணிகளை அடித்து துவைத்து நாம் முன்னொரு காலத்தில் அந்த துணிகளை எல்லாம் துவைத்தோம் அல்லது அதை தயார் செய்தோம். ஆனால் இன்று எல்லா வீட்டிலும் ஒரு அரவை இயந்திரம் இருக்கிறது, வாஷிங் மெஷின். அதில் கொண்டு எல்லாரையும் அந்த துணிகளை எல்லாம் போடுகிறீர்கள். அது குர் என்று வேகமாக ஓடுகிறது. ஒருவேளை நீங்கள் அந்த ஈரத்தோடு எடுத்து அசையிலே போட்டோம் என்று சொன்னால் கைவலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்ந்த அந்த வாஷிங் மெஷின் எந்திரம், அந்த அரவை இயந்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், உங்களுடைய துணியை உள்ளே போட்டு சூடாக்கி உலர்த்து அதை உங்களுடைய கரத்தில் தருகிறது. அதை நீங்கள் மெதுவாக கொண்டு சென்று அதில் அந்த துணிக்கு வலிப்பதை போல மேலே அப்படியே தூக்கி போடுகிறீர்கள். எனவே அந்த சுமையும் இன்று மனிதனுக்கு குறைந்து விட்டது. எனவே தான் சொன்னேன், நவீன காலத்தில் மனிதனுடைய உடல் சுமை என்று சொல்லக்கூடிய சுமைகள் எல்லாம் இன்று குறைந்து விட்டது. உடல் அளவில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்று சொல்லக்கூடியது அந்த அளவிற்கு இல்லை என்ற உண்மை இந்த வேகமான உலகத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்புமிக்கவர்களே, இந்த உடல் சுமை குறைந்த நேரத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனச்சுமை அதிகரித்திருக்கிறது என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. மன அழுத்தத்தோடு வாழக்கூடிய மனிதன், வாழ்க்கை எதற்கு வாழ்கிறோம், தற்கொலை செய்து விடலாமே என்ற எண்ணத்தோடு வாழுகிற மனிதர்களுடைய எண்ணிக்கை இன்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. குடிகார கணவனை கட்டி இருக்கக்கூடிய மனைவிமாருக்கு தெரியும் அதனுடைய வேதனை, மன உளைச்சல், மன வேதனை என்னவென்று. குரட்டை உறங்குகிற பொழுது குரட்டை விடுகிற கணவன்மார்களால் பாதிக்கப்பட்ட மனைவிமாருக்கு தெரியும் அது எந்த அளவிற்கு. சில நேரங்களில் ஜெனரேட்டரை விட, சில ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டரை விட உறங்குகிற பொழுது சில கணவன்மார்கள் விடுகிற குரட்டை இருக்கிறது அல்லவா, அது எந்திரத்தை விட கெட்டு தந்துதான் கெட்டு தந்தா இந்த எங்க அம்மா. இந்த குரட்டேன சிலர் குரட்டேன் என்று பேரே இருக்கு. அவர் எந்திரத்தை போல எப்போ வரும் அப்படி இழுத்துட்டே இருப்பார், அந்த வேகம் இருக்கிறது அல்லவா. எனவே குரட்டையினால் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு தெரியும் எந்த அளவிற்கு அவள் மன உளைச்சலிலே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல மாமியார் கிடைக்காத மருமகள் படக்கூடிய வேதனை இருக்கிறது அல்லவா, அது பிரசவ வேதனை விட கொடுமையான வேதனை. சாரி உடுத்து சென்றால் குற்றம், சிரித்து விட்டால் குற்றம், அழகான நகைகளை அணிந்து சென்றால் குற்றம், ஒரு விளமீன்ல 2 துண்டு எடுத்து சாப்பிட்டால் அதுவும் குற்றம், பானையில் அரிசி வைக்கிற பொழுது அந்த தண்ணீர் வெளியே வந்து விட்டால் மாமியார் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த சோறு கூட ஒழுங்கா பொங்க தெரியவில்லை என்ற குற்றம். இப்படி குற்றம் கண்டுபிடிக்கிற மாமியாரை பெற்றிருக்கக்கூடிய மருமக்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனையும் உளைச்சலும் மனவேதனையும் எந்த அளவிற்கு இருக்கும் என்று. எனவேதான் சொன்னேன், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மன நிம்மதி, மன அமைதி அல்லது மனச்சுமை என்பது இன்று அதிகரித்து விட்டது. உடல் சுமை குறைந்து மனச்சுமை அதிகரிப்பதனால் மனிதர்கள் இன்று உளவியல் மையங்களையும் ஆன்மீக காரியங்களையும் அல்லது எங்காவது ஆறுதல் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு ஆங்காங்கே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள். எனவே இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனச்சுமை, மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்று அதிகரித்து விட்டது. ஆனால் அதையும் தாண்டி உலக அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள், குடும்பங்களில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள், சமூகங்களில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெருக்களில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள், நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அன்பியங்களில் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரையோடு பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள், இவை எல்லாம் இன்று அதிகரித்து அமைதியற்ற ஒரு சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. அதற்கான காரணங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெட்டர்னி டியூட்டி என்று சொல்லக்கூடிய அனைவரும் உடன் பிறந்தோரே என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தூது ஊக்க உரையிலே இருண்ட மேகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரில் சில காரணங்களை சொல்லி இருக்கிறார். இந்த இருண்ட மேகங்கள் எல்லாம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை இருட்டில் இருக்க வைக்கிறது. இந்த இருண்ட மேகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை எடுத்து விட்டது. இருண்ட மேகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாம் நாம் நிம்மதியாக வாழக்கூடிய அந்த வாழ்வில் இருந்து நம்மை கலைத்து விட்டது, எடுத்து விட்டது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
அனைவரும் உடன் பிறந்தோரே என்ற திருத்தூது ஊக்க உரையில் தெளிவுபட சொல்கிறார். அந்த காரணங்கள் என்னவென்று பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், முதல் காரணமாக தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரம். இது கடற்கரையும் விட்டு வைக்கவில்லை. முன்னொரு காலத்தில் நம்முடைய முதியவர்களை எல்லாம் பேரன்போடு நாம் கவனித்து வந்தோம். இன்று அவருக்கு எப்பொழுது தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கிறதோ உடனே என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த மனிதன் இதற்கு பிறகு தேவையில்லை என்று உணர்ந்து பொருளை தூக்கி எறிவதைப் போல சிலர் மனிதர்களை தூக்கி எறிகிறார்கள். கணவன் உழைக்கிற உழைப்பை எப்பொழுது நிறுத்துகிறானோ, கணவனால் எந்த பயனும் இல்லை என்று மனைவிக்கு எப்பொழுது தெரிகிறதோ உடனே என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவனை வைத்துக்கொண்டு இனிமேல் எதுவும் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று உணர்ந்து அவனை தூக்கி எறிந்து விடுகிறார். எனவே திருத்தந்தை சொல்கிறார், தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். எங்கே வறுமை அதிகமாக இருக்கிறதோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். எங்கே போர் இருக்கிறதோ, போரினால் புலம்பெயர்வு இருக்கிறதோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். எங்கே இனவாதமும் மதவாதமும் தலைவிரித்தாடுகிறதோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். எங்கே வெறுப்புணர்வு கொண்ட ஒரு சமூகம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு இந்த 7 காரணங்களையும் அவர் இருண்ட மேகங்கள் என்று சொல்கிறார். இந்த இருண்ட மேகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிம்மதியை எடுத்து விடுகிறது. இந்த இருண்ட மேகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சியை எடுத்து விடுகிறது. இந்த இருண்ட மேகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உறங்கக்கூடிய உறக்கத்தை கெடுத்து விடுகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லிவிட்டு, இந்த இருண்ட மேகங்களை நீங்கள் ஒளியின் மேகங்களாக மாற்றுவதற்கு, இந்த கஷ்டமான சூழல்களை நீங்கள் மாற்றுவதற்கு 3 காரியங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவரும் உடன் பிறந்தோரே என்ற அந்த திருத்தூது ஊக்க உரையிலே சொல்கிறார். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால், கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக வாழ முடியும். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, சமூகத்திலே அமைதி பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை, ரகசியங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவரும் உடன் பிறந்தோரே என்ற திருத்தூது ஊக்க உரையிலே தெளிவுபட சொல்லியிருக்கிறார். ரகசியம் ஒன்று வேறு எதுவும் அல்ல, சகோதர உணர்வு என்று சொல்கிறார். யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ, எல்லாரையும் உடன் பிறந்தவனாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரியாக பார்க்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அந்த சகோதர உணர்வு அன்புமிக்கவர்களே ஒரு மனிதனுக்கு அமைதியை கொடுக்கும் என்று சொல்கிறார். வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். மீட்பின் வரலாறு, இந்த மீட்பின் வரலாற்றிலே முதல் கொலை நடந்தது அல்லவா? காயின் ஆபேல் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான், பார்த்தீர்களா? அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் என்னுடைய சகோதரன் என்ற உணர்வு இல்லாமல் போனதும், அவனுக்குள்ளே பொறாமை ஏற்பட்டு தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே என்ற வெறுப்புணர்வும் தான் அவனை கொலை செய்ய தூண்டி இருக்கிறது. எனவே எங்கே சகோதர உணர்வு இல்லையோ அங்கே பகை இருக்கும். எங்கே சகோதர உணர்வு இல்லையோ அங்கே பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். எங்கே சகோதர உணர்வு இல்லையோ அங்கே பிறரை எப்பொழுது தீர்த்து கட்டலாம் என்ற எண்ணம் இருக்கும். அதுதான் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் தொடக்க நூல் 13வது அதிகாரத்தில் இன்னொரு நிகழ்வும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்வு என்று பார்க்கிற பொழுது, லோத்துவிற்கும் ஆபிரகாமுக்கும் இடையே சொத்து தகராறு ஏற்படுகிறது. ஆபிரகாமினுடைய ஆட்களுக்கும் லோத்துவினுடைய ஆட்களுக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது. தகராறு ஏற்படுகிற பொழுது 2 பேருக்கும் இன்னும் ஒத்து போவதற்கு வாய்ப்பில்லை என்று உணர்ந்தவுடன் அண்ணன் தம்பி இடையே சண்டை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் பெருந்தன்மையோடு தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுவார், நமக்கிடையே சண்டை வேண்டாம், நாம் அமைதியாக பிரிந்து செல்லுவோம். நீ தெற்கே செல்லுகிறாய் என்று சொன்னால் நான் வடக்கே செல்கிறேன், நீ வலது பக்கமாக செல்லுகிறாய் என்று சொன்னால் நான் இடது பக்கமாக செல்கிறேன் என்று ஆபிரகாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாம் விட்டு கொடுத்து சகோதரனோடு சண்டை வேண்டாம், அமைதியோடு வாழ்வோம் என்ற மனநிலையிலே தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அவனோடு நட்புறவில் அமைதியில் வாழ்வதை தொடக்க நூல் 13வது அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. எங்கே சகோதரர்களுக்கு இடையே விட்டு கொடுக்க மனநிலை இல்லாமல் இருக்கிறதோ, எங்கே சகோதரர்களுக்கு இடையே சின்ன சின்ன காரியங்களுக்காக யோசித்து பாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரியோடு பேசாமல் இருக்கிறீர்கள், சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம்,
ஒரு சென்ட் நிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு பகுன் நகையாக இருக்கலாம், அல்லது 1000 ரூபாயாக இருக்கலாம், அல்லது சில காரியங்களாக இருக்கலாம். எவனெல்லாம் சகோதர உணர்வை இழந்து விட்டானோ, எவனெல்லாம் சகோதரன் அவன் என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற மனநிலை இழந்து விட்டானோ, அவனெல்லாம் ஒற்றுமையாக அன்போடு அமைதியோடு வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை அன்புமிக்கவர்களே இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் திருத்தந்தை முதலாவதான ரகசியத்தை சொல்கிறார். உனக்கு தேவை முதலில் சகோதர உணர்வு. அவன் என்னுடைய உடன் பிறந்தவன் என்ற உணர்வு, அவன் பகைக்காரனாக இருந்தாலும் எனக்கு சொந்த பந்தம் என்ற உணர்வு, அவனை பழிவாங்கக்கூடிய எண்ணம் ஒருபோதும் வராத அந்த உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அங்கே அமைதி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த திருத்தூது ஊக்க உரையிலே சொல்கிறார். இரண்டாவது ரகசியமாக அவர் சொல்லுவது, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும் என்று சொல்கிறார். இதற்கு சில எடுத்துக்காட்டையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த திருத்தூது ஊக்க உரையிலே சொல்லி இருக்கிறார். பவுலடியார் கொரிந்து நகருக்கு எழுதிய திருச்சபைக்கு எழுதிய அந்த திருத்தூது ஊக்க உரையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொரிந்து நகரிலே இல்லாத பிரச்சனை என்று எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப குறைவு. ஆனால் கொரிந்து நகரிலே இருந்த பிரச்சனை என்று பார்க்கிற பொழுது அது ஒரு வணிக நகராக இருந்ததினால் அங்கே ஏற்றத்தாழ்வு இருந்தது, அடிமை வாழ்வு இருந்தது, கலாச்சார சீரழிவு இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, பிளவுகள் இருந்தது, கட்சி மனப்பான்மை இருந்தது, மனமுறிவு இருந்தது. இப்படி எத்தனை பிரச்சனைகள் உண்டோ அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டது இந்த கொரிந்து நகர் திருச்சபை. ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று பவுலடியாரிடம் கொரிந்து நகர மக்கள் எல்லாரும் வந்து கேட்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க எப்படி தீர்ப்பது ஐயா? எத்தனை பிரச்சனை, 1-2 எத்தனை பிரச்சனை சொல்லி இருக்கிறோமே, இதை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று சொன்ன பொழுது பவுலடியார் கொரிந்து நகர மக்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், இதற்கு இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது. அது கடையில் கிடைப்பதில்லை, அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைப்பதில்லை, அது பாபா போன்ற மெடிக்கலில் கிடைப்பதில்லை. மாறாக அவர் சொல்கிறார், அந்த மருந்திற்கு பெயர் அன்பு என்று சொல்கிறார். எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கே விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அது கணவன் மனைவி இடையாக இருந்தாலும் சரி. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே அன்பு இல்லை என்று அர்த்தம். எந்த குடும்பத்தில் பகைமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அன்பு இல்லை என்று அர்த்தம். எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அன்பு இல்லை என்று அர்த்தம். இந்த உலகத்தில் அமைதிக்கான மருந்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, மகிழ்ச்சிக்கான மருந்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. எல்லோரும் ஒரே குடும்பம் என்று வாழ்வதற்கு தேவையான ஒரு மருந்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அந்த மருந்திற்கு பெயர் அன்பு, அன்பு, அன்பு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவுபட சொல்கிறார். எனவே இரண்டாவது ரகசியம், எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அமைதி நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவுபட சொல்கிறார். மூன்றாவது ரகசியமாக அந்த திருத்தூது ஊக்க உரையில் அவர் சொல்வது, உரையாடல் எங்கே இருக்கிறதோ அங்கே அமைதி வரும் என்று திருத்தந்தை சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, எல்லா பிரச்சனையும் ஒரு மனிதனால் பேசி தீர்க்க முடியும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கணவன் மனைவியிடையே ஏற்படுகிற பிரச்சனைகள் சில நேரம் ஊரார் கேட்டு நாரி பிளந்து ஸ்மெல் அடிக்கிறது அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மனைவி சில காரியங்களை கணவரிடம் சொல்லுவதில்லை, கணவர் சில காரியங்களை மனைவியிடம் சொல்லுவதில்லை. அது அப்படியே வைத்து 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 அது பலூனை போல வீங்கி வந்து ஒரு நாள் படார் என்று வெடித்து விடுகிறது. என்னப்பா 2 பேரும் சும்மா தானே இருந்தாங்க, திடீர்னு பார்க்கும்போது ஒருதி அருவாளை தூக்கு நிற்கிறா. வழக்கமாக கணவன்மார்கள் அருவாளை தூக்குவாங்க. இப்ப நான் வீடுகளில் பிரச்சனை வரும்போது பார்க்கும்போது மனைவிமார்கள் அவனை தலையெடுக்காம விட மாட்டேன். அந்த மனுஷன் பயந்து போய் ஒரு இவ்வளவு என்ன எதை வச்சு தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பானை எடுத்து ஒரே படா. சில நேரங்களில் சில வீடுகளில் இந்த பானை சட்டி உருளும் பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்கார என்ன பானை சத்தங்க, பயங்கரமான சண்டையா இருக்கும் போல கணவன். எங்கே கணவன் மனைவியிடையே உரையாடல் இல்லாமல் இருக்கிறதோ, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறதோ, பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதோ, நடந்த காரியங்களை பற்றி பேசாத தன்மை இருக்கிறதோ அங்கே கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் உரையாடலில் எப்பொழுது ஈடுபடுகிறானோ, எப்பொழுது பிரச்சனையை பேசுவதற்கு ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் அங்கே ஏற்படும் என்பது நமக்கு தெளிவுபட்ட உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை பேசுவதற்கு திருச்சபை சொல்லக்கூடிய வழிமுறை என்னவென்று பார்க்கிற பொழுது
அன்புமிக்கவர்களை, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 15 முதல் 20 வரையிலான இறைவார்த்தை பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது என்று. நீங்கள் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனை எப்படி அணுகிறீர்கள்? மாமியார் மருமகளிடையே ஏற்படுகிற அந்த கலவரத்தை எப்படி அணுகிறீர்கள்? அல்லது மைனியார் கொழுந்தியார் இடையே ஏற்படுகிற கலவரத்தை எப்படி அணுகிறீர்கள்? சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுகிறீர்கள்? ஆனால் திருச்சபை ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 15 முதல் 25 வரையிலான இறைவார்த்தை பகுதியில் சொல்கிறது. முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே என்ன செய்யக்கூடாது? கொட்டை அடிச்சு டும் 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 கேட்டியா, அவன் என்ன இப்படி சொல்லப்பட்டான் அல்லது அவ என்ன இப்படி சொல்லப்பட்டா, விட மாட்டேன் கெட்ரா சாரி என்று அல்ல. மாறாக திருச்சபை என்ன சொல்கிறது என்று சொன்னால், தனித்திருக்கும் பொழுது நீ தனியாக சென்று முதலில் அந்த பிரச்சனையை பற்றி அந்த மனிதனோடு பேசு என்று சொல்கிறார். நீ அவன் தனியாக இருக்க, அவனை கூட யாரு, அவனை கூட பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த பையன் குடிச்சான், அவனுக்கும் உனக்கும் தான் தெரியும். அவன் குடிச்ச போனதை நீ பிராண்டி கடையில் வச்சு பார்த்த, சரி சம்பவம் உனக்கு அவனுக்கு உள்ளது. ஆனால் அவன் தனித்து இருக்கிற பொழுது, அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கும்போது கேட்டேன் அந்த இதில் நான் பார்த்தேன் என்று சொன்னால் கலவரம் தானாலே வந்துடும். அவன் குடிச்சிருந்தாலும் விடுவானா? இவனை விடமாட்டான். எனவே நீ தனித்து இருக்கிற பொழுது, அவன் தனித்து இருக்கிற பொழுது நீ தனியாக சென்று அவனிடம் அந்த பிரச்சனையை பற்றி பேசு. அவன் அதை உணர்ந்து கொண்டு உன்னோடு ஒரு நட்புறவை ஏற்படுத்துவதற்கு, அந்த பிரச்சனையை தீர்த்து நீங்கள் அமைதியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சூழல் இருக்கிறது என்று அந்த பகுதி சொல்கிறது. அப்பொழுது அவன் தனியாக சொல்லி கேட்கவில்லை என்று சொன்னால் 2 அல்லது 3 பேரை உன்னோடு அழைத்து சென்று அந்த பிரச்சனையை பேசணும். இந்த 2-3 பேர் இருக்காங்களம்மா, இவங்க இந்த ஊர்ல இங்க தினத்தந்தி பேப்பர் போல 2-3 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு செய்தி வந்தோன்னா இங்க இருந்து ஓடக்கூடிய வேகம் இருக்குல்ல, அந்த பாட்டியம்மா மற்ற காரியங்கள் அன்பியத்துக்கு போனா அல்லது கோயிலுக்கு போனா அந்த காலெல்லாம் ஓடாது, அந்த நொண்டி காலை வச்சு இழுத்து இந்த மாதிரி 2-3 ஆட்களை நீங்க கூட்டு போனீங்கன்னு சொன்னா பிரச்சனை பிரச்சனை பெருசா வெடிச்சு போகும். எனவே திருச்சபை என்ன சொல்கிறது என்று சொன்னால், 2-3 பேரை கூட்டி செல்கிறாய் அல்லவா, கூட அவங்க நல்லவர்களா என்று பார், அவங்க ரகசியத்தை காக்கக்கூடியவர்களா என்று பார், அல்லது செல்லுகிற இடங்களில் எல்லாம் புரளியை பரப்பி சண்டையை உருவாக்கக்கூடியவர்களா என்று யோசித்து பார்த்து உன்னோடு 2-3 பேரை கூட்டு போப்பா. கூட்டு போய் அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லப்பா, இப்படி பிரச்சனை ஆகி போச்சு, என்ன செய்யலாம் அங்க செய்யலாம் நல்லா பேசி எடுத்து பார். கேட்கலன்னு சொன்னானா நேரடியாக எங்க கொண்டு போ, அவனை சாமியார்ட்ட பிடிச்சு கொண்டு வைப்பாடு. திருச்சபையிடம் கொண்டு செல். அறிவுள்ள அல்லது கொஞ்சம் கோபக்கார சாமியார் நான் வரலப்பா, அவர்கிட்ட போனா அவர் இருக்கு நம்மளை விடுவாரா, கிட்னி எடுத்து போடுவாரா, அதனால அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல சாமியாராக இருந்தார் என்று சொன்னால் திருச்சபையிடம் அவரை அழைத்து சென்று இந்த பிரச்சனையை பற்றி பேசு. அப்படி அவன் கேட்கவில்லை என்று சொன்னால், அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு, அமைதி ஏற்படுத்துவதற்கு அவன் விரும்பவில்லை என்று சொன்னால், அவன் புறவினத்தாரை போல, உங்களை சாராதவனை போல அவன் இருக்கட்டும், அவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதியிலே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தயவு செய்து நீதிமன்றத்திற்கு மட்டும் சென்று விடாதீர்கள் என்று சொல்ல. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான இறைவார்த்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது, வழக்குகள் ஏற்படுகிற பொழுது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை கண்டிக்கிறார் பவுல். ஏனென்று சொன்னால், நீதிமன்றத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நியாயம் கிடைக்கப் போவதில்லை, மாறாக கடைசி காசு செலுத்தாமல் நீங்கள் அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று ஒரு நிகழ்வு சொல்லுவார்கள். ஒரு பசுமாட்டின் மீது உரிமை கொண்டு 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஒரு பசு பால் கறக்கணுமா, பசு ஒருவன் சொல்லி இருக்கிறான், கொம்பை பிடித்துக் கொண்டு பசுவின் கொம்பை என்னுடைய மாடு என்று சொல்லி இருக்கிறான். ஒருவன் பின்னால் உள்ள வாளை பிடித்து தொங்கிக் கொண்டு இது என்னுடைய மாடு என்று சொல்லி இருக்கிறான். நடுவர், நம்முடைய நடுவில் வழக்கறிஞர் அந்த பசுவின் மடியிலிருந்து பால் கரைந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டிருந்தார் என்று சொல்ற. நீ கொம்பை பிடிச்சு கொங்கிட்டு இது என் மாடன்னு சொல்ற, அவன் வாழை பிடிச்சு தொங்கிட்டு இது என் மாடன்னு சொல்றான், என் மாடன்னு சொல்றான். நம்முடைய வழக்கறிஞர் அந்த பசுனுடைய மடி இருக்கிறது பார்த்தீங்க, அதில் அந்த உரியார் பார்த்தீங்களா, அப்படி அதெல்லாம் அந்த பசுவினுடைய பால் அல்ல, மாறாக நம்முடைய பணம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவேதான் நம்முடைய பவுலடியார் சொல்கிறார், நாம கடற்கரையில் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இடையே பிரச்சனைகள் வருகிற பொழுது
எந்த காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றீர்கள் என்று சொன்னால் கடைசி காசு வரை அங்கிருந்து செலுத்தாமல் நீங்கள் வெளியே வர முடியாது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு, நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் தெளிவுபட சொல்கிறார். எனவே தான் சொன்னேன், பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரையாடல் தான் ஒரே வழி. இந்த 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டீர்கள் அல்லவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பகையை முடித்து வைத்தார் என்று 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொன்னார் அல்லவா. அது என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யோவான் நற்செய்தி 4ஆவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். பார்த்தீர்களா? எங்க வச்சு சந்திக்கிறார்? எங்க? கடற்கரையிலையா? சமாரிய பெண்ணை எங்க வச்சு சந்திச்சார்? கிணறுல. நம்ம ஆட்கள் தெளிவா இருக்கிறாங்க. கிணறுக்கு அருகில அவரை சந்தித்தார். பார்த்தீங்களா? சந்தித்து போய் மெதுவாக பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சமாரிய பெண்ணோடு பேச வேண்டும் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களை, ஏறக்குறைய 750 ஆண்டுகள் பகையை அந்த சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி அந்த பகையை தீர்த்தார். என்ன பகை என்று பார்க்கிற பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு 722 ஆண்டுகளுக்கு முன்பு அசீரிய படையெடுப்பு இஸ்ரேல் நாட்டின் மீது நடைபெறுகிறது. அப்பொழுது வடக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அசீரியர்களோடு இணைந்து கொண்டு தெற்கு இஸ்ரேல் மக்களுடைய அழிவிற்கு காரணமாக மாறி போனார்கள். எனவே தெற்கு இஸ்ரேல் மக்களுக்கு பயங்கரமான கோபம். நம்ம கூட இருந்துட்டு அசீரியர்களோ கூட சேர்ந்து நம்மளை இப்படி பண்ணி போட்டாங்களே என்ற கோபத்தில் நம்ம ஆட்கள் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இதற்கு பிறகு திருமணம், இந்த வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெண்களை திருமணம் மாற்றி கொடுப்பதோ, பெண் எடுப்பதோ பெண் கொடுப்பதோ நமக்குள்ளே இல்லை, இவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் உறவும் இதற்கு பிறகு இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து உறவும் ஒட்டும் உறவும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 750 ஆண்டு கால பகையை சமாரிய பெண்ணோடு பேசி, அதாவது யூதர்களும் சமாரியர்களும் பேசுவதில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த பகையை எப்படி முடித்து வைக்கிறார் பார்த்தீர்களா? கிணற்றுக்கு சென்று அந்த பெண்ணிடம் தனியாக சொல்லி, எனக்கும் கொஞ்சம் தண்ணி தருவாயா என்று கேட்டவுடன் சமாரிய பெண் ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்தீர்களா? நீர் ஒரு யூதர், உமக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீர் என்னிடம் வந்து தண்ணி கேட்டு அதை பெற்றுக்கொள்வது என்பது உறவை, அமைதியை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மாற்றிக்கொண்டார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் இருக்கிறார் அல்லவா, அவருக்கும் அமைதிக்கும் ஏகப்பட்ட தொடர்பு உண்டு. நம்முடைய பாதுகாவலருடைய தொடர்புடைய ஒரு மைய சிந்தனையாகும் இந்த சிந்தனை. ஏனென்று சொன்னால், நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பீட்டர் வால்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி பிரான்ஸ் நாட்டிலே திருச்சபைக்கு எதிராக, திருமறைக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பல்வேறு கோட்பாடுகளை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே பிரிவினைக்காரர்கள், திருச்சபைக்கு எதிரானவர்கள், கலகக்காரர்கள் என்று பலர் உருவாகி கொண்டிருந்தார்கள். எனவே நம்முடைய அந்தோனியாருக்கு தகவல் வருகிறது. இப்பொழுது இப்படி பிரான்ஸ் நாட்டிலே பீட்டர் வால்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி திருச்சபைக்கு எதிராக மக்களை கிளர்ந்தெழச் செய்து கிளர்ச்சியாளர்களை, போராட்டக்காரர்களை, கலகக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று செய்தி வருகிறது. நம்முடைய அந்தோனியார் அங்கு செல்கிறார். சென்று பீட்டர் வால்டோவிடம் முதலில் சொல்கிறார், நீ செய்வது சரியல்ல, திருச்சபைக்கு எதிராக ஒருபொழுதும் செய்யாதே, அது இருக்கட்டும், திருமறைக்கு எதிரான, கடவுளுக்கு எதிரான கோட்பாடுகளை மக்கள் மனதில் புகுட்டி அந்த மக்களை கலகக்காரர்களாக, போராட்டக்காரர்களாக நீ மாற்றிவிடாதே, சரியல்ல என்று சொன்னவுடன் 2 பேருக்கும் இடையே சின்ன மோதல் வருகிறது. மோதல் வந்த பிறகு அந்தோனியாருடைய அந்த வாக்கு, அந்தோனியாருடைய பேச்சாற்றல், அந்தோனியாருடைய அறிவு மொத்தம் பயன்படுத்தி இந்த வால்டர் பீட்டோவோடு அவர் அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்தி, ஒரு உறவை ஏற்படுத்தி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவதை அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் அவருடைய மறையுரையை கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு முறை துறவிகளுக்கு அவர் மறையுரை ஆற்றுகிற பொழுது இவ்வாறு சொல்லி இருக்கிறார், உலக காரியங்களை விட்டுவிட்டு தனிமையும் அமைதியும் தேடக்கூடிய ஆன்மாவை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தீங்கு செய்யாத புறாவை போல வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அமைதியின் தூதுவர்களாக இருக்க முடியும் என்று அருள்பணியாளர்களுக்கு, துறவியர்களுக்கு அவர் மாற்றிய மறையுரையிலே சொல்லி இருக்கிறார். எனவே நம்முடைய பாதுகாவலர் மொத்தமாக அமைதியை விரும்பக்கூடியவராக, அமைதியை இந்த சமூகத்தில் உருவாக்கக்கூடியவராக, அமைதிக்கான சூழல்களை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக, அமைதியை நாம் ஆளக்கூடிய குடும்பத்தில் உண்டாக்கக்கூடியவர்களாக, அமைதியை நாம் ஆளக்கூடிய சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாதுகாவலருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ், நீங்கள் அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறீர்களா? அமைதியின் தூதுவர்களாக வாழ விரும்புகிறீர்களா?
அமைதியின் கருவிகளாக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு வழியை சொல்கிறார். அந்த வழி வேறு எதுவும் அல்ல, நீ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருக்கு முன் வந்து நின்று உன்னுடைய இதயத்தை திறந்து பார். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அழுக்குகள் தெரியும். அழுக்குகள் தெரிந்தவுடன் நீ ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய திருவருட்சாதனத்தை பெறுவதற்காக செல். அங்கே நீ செல்லுகிற பொழுது உனக்கு மன்னிப்பும் அமைதியும் கொடுக்கப்படும். அந்த மன்னிப்பையும் அமைதியையும் பெற்றுக் கொண்டு வந்து உன்னுடைய இதயத்தில் உள்ள வன்மத்தை, பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை, நீ பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த இதயத்தில் இருக்கிற எண்ணத்தை மாற்று. அதுதான் முதல் படி என்று அமைதிக்கான தூதுவர்களாக வாழ்வதற்கான முதல் வழி என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார். எனவேதான் பிரான்சிஸ் அசிசியார் கூட சொல்வார், அமைதியின் கருவியாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவார். இதுதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்கும். நீ எப்பொழுது ஜெபித்தாலும் ஆலயத்தில் வந்து, இறைவா என்னை தனிப்பட்ட விதத்திலே அமைதியின் கருவியாக, நல்ல மனுஷனாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்போம். நாம் அனைவரும் இணைந்து பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கமடையில் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் என்ற 3 வரிகளை நாம் பாடி நிறைவு செய்வோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை